தனக்கு எதிராக கோஷமிட்ட திமுக நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இறங்கியுள்ளன. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் அதே நேரம் மற்றொரு பக்கம் மக்களை சந்திக்கும் வகையில் பிரச்சார கூட்டங்கள், மாநாடும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அதன்படி டிசம்பர் 14ஆம் தேதியான நேற்று கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. 20 அம்ச கோரிக்கைகள் முன்வைத்து தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் இந்த மாநில மாநாட்டை நடத்தியிருந்தனர். இந்த கூட்டத்தில் சீமான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாநாட்டில் பேசிய சீமான் அரசு பணியாளர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். மாநாடு முடிந்தவுடன் அங்கிருந்து கிளம்பிய சீமானின் காரை திமுக நிர்வாகி ஒருவர் மறித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதோடு நிற்காமல் சீமான் ஒழிக என கோஷமிட்டு தகாத வார்த்தைகளால் சீமானை திட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் திமுக நிர்வாகியை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் சீமானை அழைத்து சென்றனர். இதனிடையே இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. சீமானின் காரை வழிமறித்து கோஷமிட்ட நபர் திமுக வர்த்தக அணி நிர்வாகி ரங்கநாதன் என்று கூறப்படுகிறது. அவரை கைது செய்ய வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினர். மேலும் நாம் தமிழர் கட்சியினர் அங்கிருந்து ஊர்வலமாக விருதாச்சலம் காவல் நிலையத்திற்கு சென்று திமுக நிர்வாகி மீது புகார் கொடுத்துவிட்டு கலைந்து சென்றனர். இந்நிலையில் திமுக பிரமுகரான ரங்கநாதன் தன்னை நாம் தமிழர் கட்சியினர் தாக்கியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் கொடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக திமுக நிர்வாகி கொடுத்த வழக்கின் அடிப்படையில் சீமான் மீது 4 பிரிவுகளில் விருதாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல நாம் தமிழர் கட்சி அளித்த புகாரின் பேரில் திமுக நிர்வாகி ரங்கநாதன் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.